friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல Thursday routine vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சூப்பரான மார்னிங்கோட வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து லஞ்ச் எதுவுமே சமைக்கல. சோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சிட்டு அடுத்து வந்து லஞ்ச் வந்து ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்து தான் நான் செய்ய போறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் அது முதல் நாள் நைட்டு வந்து நான் மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி தோசைக்கு don't like it the எதுக்கு எத்தித ஸோ தோசைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த சட்னியும் அரைக்கல. அந்த நான் பக்கத்தில் சூடு பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வச்சது. இந்த தோசைக்கு வந்து ஒரு மசாலா மாதிரி வச்சுருக்கேன். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து மஷ்ரூம் மசாலா கிரேவி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக மசாலா வந்து மீந்தமாயிடுச்சு. மஷ்ரூம்லாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த கிரேவி மட்டும் இருந்தது. ஸோ அதையே வந்து தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக போட்டு கொடுத்தோன்னா இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் மசாலா தோசை, ஆனால் மஷ்ரூம் மட்டும் இல்லை, வெறும் மசாலா தோசை. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஒரு தோசைக்கு வந்து இந்த மசாலா இருக்குது, பாக்கி 2 தோசைக்கு அந்த நெய்த்து வச்ச சட்னி இருக்குது. ஸோ அதையே முடிச்சு விட்ருவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போச்சு. ஸோ டெய்லியுமே வந்து சட்னி எப்போ பார்த்தாலும் அரைச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வர போகிறேன். ஸோ இப்போ விட்டுட்டு வந்து தான் வந்து லஞ்சை வந்து குக் பண்ணுவேன். Ravi, say hi. Hi. Hi, in school. Say good morning. Okay, we are going to school. Mami suruh bang. ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்களுக்கான பஸ் வந்துருச்சு. நான் போய் விட்டுட்டு ஹலோ வந்துட்டேன். மக்களே, இப்போ பாருங்கள் சூப்பரான கிளைமேட். நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குது, செம்மையாக வெயில் அடிக்குது. இப்போ வந்து நான் வந்து லன்ச் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா இப்போ லன்ச்சு சாப்பிட்டுட்டு நான் திரும்ப வந்து கிளம்புவேன் ஸ்கூலுக்கு. என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான தால், பாசிப்பயிறு போட்டு கடைஞ்சது. சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல். ஸோ இதுதான் வந்து சைடிஷ். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நீயா நானை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள். ஹவுஸ் இஸ் அ மெஸ். இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா இப்படிதான் இருக்கும். நான் போய் விட்டுட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் கேக் ஆர்டர் பண்ண தான் வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து அது லாஸ்ட் சண்டே பர்த்டே, 4th பர்த்டே. ஸோ அதுக்கான கேக் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிரைமா டெல்லிக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப் வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இது இருக்கும். இங்கே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேர்ஃபிள்ஸும் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதே போல் கேக்கும் நல்லா ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சும் கேக்கும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான நம்ம இஷ்டப்படி அந்த கஸ்டமைஸ் பண்ணுற கேக்கும் இருக்கும். ரொம்ப பயங்கரமான கஸ்டமைஸ்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கிற அளவில் தான் அந்த கேக்ஸும் இருக்கும். இது வந்து ஏற்கனவே பண்ணி செஞ்சு வச்ச கேக்கும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களோட கேக்ஸு. ஸோ கேக் மட்டும் கிடையாது, நிறைய வந்து இந்த பேஸ்ட்ரியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்டே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான கேக் வந்து 1 kgக்கு எவ்வளோ, 2 kgக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த தீம் கேக்கு. Excuse me. Yeah. Do you have Peppa Pig? Peppa Pig. No, I have Peppa Pig. Okay.
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் தீமில் இருக்கலாம், ஏன்னா அவளுக்கு வந்து அந்த கார்ட்டூன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து ஒன் டைம் கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து அந்த தீம்லாம் வந்து செஞ்சு தர மாட்டாங்க, செஞ்சு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேபி ஷாக், அப்புறம் வந்து அந்த போக்கிமேன், அந்த மாதிரி கேக் தான் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம பிரின்சஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி கேக் தேவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் கேக் நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு கேக் வேணால் நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் கஸ்டமைஸ்டு கேக் பேஜஸ் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் அங்கேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்களோட கேக்கோட குவாலிட்டி வந்து எனக்கு என்னமோ அவ்வளோ வந்து நல்லா இல்லை. அந்த ஸ்பாஞ்சு வந்து அந்த கேக்கில் வந்து இல்லை. ஆனால் இந்த இந்த ஷாப்பில் ஒரு கேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பாஞ்சினஸ் வந்து சூப்பராக இருக்கும், கேக்கோட குவாலிட்டியும் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எல்லா டைமும் வந்து இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம என்றைக்கு பர்த்டே அன்றைக்கி ஒரு 2 days முன்னாடி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியாகவே ஆர்டர் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 daysக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆனால் வந்து 2 நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபைனலாக வந்து பிரின்சஸ் தீம்லேயே எடுத்துடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வந்து பேபி ஷாக் வந்து வச்சு எடுத்தோம். ஸோ இந்த தடவை வந்து பிரின்சஸ் தீம்லேயே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிரின்சஸ் தீம் தான் செலக்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போக வேண்டியதாக இருந்து, இந்த வந்து கேக்குக்கான பிளேட்டு, ஸ்பூனு, அப்புறம் அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருந்து. சிம்பிளான டெக்கரேஷன்ஸ் தான், வீட்டில் எந்தளவு சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கான டெக்கரேஷன்ஸ் தான். ஸோ நான் இங்கே கேக் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைனும் எல்லாமே பிங்க்காகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிங்க்காகவே வாங்கிட்டோம். கூடி பேக், அப்புறம் வந்து இந்த பிளேட்ஸு இதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் குலோப் ஜாமுன் செய்கிறதான பிளானு. ஸோ அதுக்கான சின்ன சின்ன கப்பு அதுவும் சேர்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து குலோப் ஜாமுன் செய்ய தான் ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து போட்டு எடுத்துட்டேன், இது வந்து இன்னொரு பேட்ச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் வந்து அவ்வளோ ஹீட் ஆகலை, அதனால் வந்து அந்த கீழே வந்து எல்லாம் பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஓரளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா மில்கி மிஸ்ட்டில் வந்து வாங்கினேன். ஆனால் இந்த இது நான் அவ்வளோவா நல்லா, ஏன்னா எம்டிஆர் வந்து சூப்பராக இருக்கும் குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு. இது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. நான் சுகர் சிரப் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஜாமுன் வந்து எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் சிரப்பில் வந்து போடுறது தான் வேலை. ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெக்கரேஷன்லாம் பாதி டெக்கரேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து நான் வந்து லஞ்சுக்கு தான் வந்து பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரையும் வந்து நான் லஞ்சுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுனா நம்ம காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு தான் டைம் இருக்கும், இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காதுன்னு நினச்சோம். ஸோ அதனால் நைட்டே வந்து இந்த கூடி பேக்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு 5 கிஃப்ட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் 2 கிஃப்ட்டு தான் வந்தது, இன்னும் 3 கிஃப்ட்டு இன்னும் வரவே இல்லை. பர்த்டே முடிஞ்சும் இன்னும் வந்து கிஃப்ட் எல்லாம் எதுவுமே வரல. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நைட்டு வந்து ஒரு பாதி வேலையை வந்து முக்கால்வாசி வேலையை முடிச்சுட்டு தான் தூங்கணும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அந்த வீடியோ தான். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.